பார்க்க இன்ஸ்டா மாடல் மாதிரி இருக்காங்களா, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கேரளாவில் வடகரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் இவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து போதைப் பொருள் கடத்தின வழக்கில் வந்து இவங்களை 3 பேரையும் வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தருக்கு பர்டிகுலராக இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்குது. காவியான்ற இந்த டீச்சர் இருக்காங்களா, இந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான், இவங்களை மட்டும் வந்து பிணையில் ரிலீஸ் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அவளை பிணையில் ரிலீஸ் பண்ணேன்னு பூரா எல்லாம் சைக்கோ கொலைக்காரனாக தான் எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வெளியே திரிவாங்க. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு கொரியன் வெப் சீரிஸ் ஒன்று பார்த்தேன், டீச்சர் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஐஆர்பிபி இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் ஹீரோ வருவான், செம்ம மாஸ் காட்டி அந்த ஸ்கூலில் போதைப் பொருள் அந்த கலாச்சாரம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரியான வரும். உண்மையாலுமே ஒரு கவர்மெண்ட் இதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப காலமாக இருக்குது. அது வந்து எல்லா மாநிலங்கள்லையுமே இருக்குது. அதுவும் வட இந்திய அளவில் அதிகமாக இருக்குது, நம்ம ஊர்லேயுமே இருக்குது. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. குழந்தை பருவத்தில் உதாரணத்துக்கு திருச்சியில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பொண்ணு 2 பசங்க ஒரு லாட்ஜில் போதை ஊசி ஏற்றும் பொழுது அந்த பொண்ணு வந்து செத்து போச்சு. அந்த 2 பசங்களையும் பொழைச்சிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க 17 வயசு தான், மைனர் தான். ஸோ இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய குரலை அங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.